வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சப்பாத்தி மிஞ்சிருச்சா கவலையே வேண்டாங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்காகவே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நாம் சேர்க்குற இந்த காய்கறி அளவு, பொடி அளவு எல்லாமே நம்ம எவ்வளவு செய்கிறோன்ற அளவை பொறுத்தது. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், குடமிளகா நம்மக்கிட்ட விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகள் நமக்கு என்ன விருப்பமோ, எந்த அளவு விருப்பமோ சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறிக்கு ஏற்ற உப்பு, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, ஒரிகானோ சீசனிங் அல்லது இட்டாலியன் சீசனிங் இருந்தால் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடரும் இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த கார்லிக் பவுடரும் சீசனிங்கும் நம்ம விருப்பம்தான், கட்டாயம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்டில் இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு பாதி அளவு வேகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு, இந்த காய்கறிகள் ஓரளவு இப்போ வதங்கிருச்சு. கையளவு கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு இந்த காய்கறி கலவையை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க காய்கறிகள் நல்லா சாப்பிட்டா மாதிரி ஆயிரும். நான் இன்றைக்கி ரெடிமேடு டாட்டிலாஸ் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்தியும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா நாம் இந்த ஃபில்லிங்கை சப்பாத்தியில் வச்சு இதே மாதிரி செய்யலாம். இப்போது ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே சீஸு ஒரு லேயர் வச்சுக்கலாம். இந்த சீஸு காய்கறிகள் நம்ம விருப்பம். குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் சீஸு நிறையாவே வைக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த காய்கறிகள் அதை ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியில் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. நாம் இந்த சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எட்ஜஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவன் தண்ணி வச்சு கூட நாம் அந்த எட்ஜஸை ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு, தோசைக்கல் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி அதை வச்சுக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா செவக்க பொன்னிறம் மாற வரைக்கும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சீஸு காய்கறி கலவைகள் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு அந்த பட்டர்லையே நாம் இதை பொன்னிறம் மாற வரைக்கும் அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தியும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி வேக வைக்கும்போது உள்ளே இருக்கிற காய்கறிகளும் நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா 2 பக்கமும் வேக வச்சாச்சு. பொன்னிறம் ஆனோன்னா நாம் எடுத்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த காய்கறி கலவையோட ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துடலாங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட, டின்னருக்கு, எல்லா நேரமுமே டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா போட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்காகவே நாம் சப்பாத்தி போடுவோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க, மீதமே வராது. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.